நாடும் நமதே, 40 நமதே. தமிழ் சகோதரர்களே, எல்லாமே மக்களை ஏமாற்றி கவர்ச்சிகரமாக பேசி வாக்குகளை பெற்று வெற்றி பெற்ற பிறகு ஒரு மாபெரும் வெற்றி கூட்டணி மீண்டும் உருவாகி இருக்கிறது. நமக்கெல்லாம் மாற்றம் வர வேண்டும். என்ன கொடுமை சரவணா இது. மோடியோட வாக்குறுதிக்கு கேரண்டியும் இல்ல வாரண்டியும் இல்லைன்னு விமர்சனம் பண்ணி இருக்கிற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதவிக்காக பச்சோந்தியா மாறி பாஜகவுக்கு பார்ட்னரா இருந்தவர் தான் பழனிசாமின்னு சாடி இருக்காரு. விருதுநகர் பக்கத்தில் இருக்கிற கிருஷ்ணன் கோவிலில் நடந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கலந்துகிட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விருதுநகர் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாகூர் மற்றும் தென்காசி திமுக வேட்பாளர் ராணி ஸ்ரீகுமாருக்கு வாக்கு கேட்டு பேசினார். அப்போ பிரதமர் மோடியோட வாக்குறுதிகளுக்கு கேரண்டியும் இல்ல வாரண்டியும் இல்லன்னு விமர்சிச்சிருக்காரு. 10 வருஷமா எந்த வாக்குறுதியையும் நிறைவேற்றாம சேல்ஸ்மேன் மாதிரி கேரண்டின்னு விளம்பரம் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் மோடியை சாடி இருக்காரு முதலமைச்சர். தேர்தலுக்கு தேர்தல் மட்டும் விலை குறைப்பு செய்கிறது பச்சோந்தி அரசியல் இல்லையா? சொல்லுங்க, பச்சோந்தி அரசியல் இல்லையா? 410 ரூபாய் சிலிண்டரை 1000 ரூபாய்க்கு மேல உயர்த்தினது தான் உங்களுடைய சாதனை. தேர்தல் வந்ததால சிலிண்டர் விலையை மட்டும் இல்ல, பெட்ரோல் டீசல் விலையும் குறைக்கிறார். விலை குறைப்பு என்பது மக்களை ஏமாற்ற பிரதமர் மோடி நடத்துகிற நாடகம். அவரது நாடகங்களை மக்கள் நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட பிரதமர் மோடியை நீங்க நம்புவீங்களா? இப்படிப்பட்ட பிரதமர் மோடியை நீங்க நம்புறீங்களா? மக்கள் யாரும் அவர் நம்பல. உடனே நம்ப வைக்க, மக்களை எல்லாம் நம்ப வைக்க இப்போ புது விளம்பரம் ஒன்று செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாரு. என்ன தெரியுமா? தாய்மார்கள் இங்கே நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. ஒரு மிக்ஸி விளம்பரம் வருமே, நினைவு இருக்கா? பிரீத்திக்கு நான் கேரண்டி அப்படின்னு விளம்பரம் வரும். பிரீத்திக்கு நான் கேரண்டி. அந்த மாதிரி இவர் மோடியின் கேரண்டின்னு ஒரு புது விளம்பரத்தோட வந்திருக்கிறார். உண்மையிலே அவருடைய வாக்குறுதிகளுக்கு கேரண்டியும் இல்லை வாரண்டியும் இல்லை. பிரதமரா நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ய சொன்னா 10 ஆண்டுகளாக சொன்னதை எதையுமே செய்யாம சேல்ஸ்மேன் மாதிரி கேரண்டின்னு விளம்பரம் பண்ண உங்களுக்கு வெட்கமாக இல்ல? எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி காத்திலேயே கம்பு சுத்துறதாகவும் பதவி சுகத்துக்காக பச்சோந்தியா மாறி பாஜகவுக்கு பார்ட்னரா இருந்த பழனிசாமி பாஜகவை மட்டுமல்ல ஆளுநரை கூட விமர்சனம் பண்றதில்லேன்னு பேசியிருக்காரு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். பழனிசாமி யாரும் தெரியல உங்களுக்கு? காத்தாலேயே கம்பு சுத்துவார். காத்து இருக்கு பாருங்க, அதிலே கம்பு சுத்துவார் அவர். நடக்கிறது நாடாளுமன்ற தேர்தல். 10 ஆண்டுகளாக மக்களுடைய விரோத கொள்கைகளால நாட்டை படுகொலில் தள்ளியது ஒன்றிய பாஜக அரசு. மண்புழு மாதிரி ஊர்ந்து பதவிக்கு வந்து பதவி சுகத்துக்காக பச்சோந்தியாக மாறி பாஜகவுக்கு பார்ட்னராக இருந்து தமிழ்நாட்டு உரிமைகளை அடகு வச்ச பழனிசாமி கூட்டணியிலிருந்து வந்துட்டோன்னு கபட நாடகம் நடத்துகிறார். நான் கேட்குறேன், எங்கேயாவது பாஜகவையோ மோடியையோ விமர்சித்து ஒரு வார்த்தை பேசுகிறாரா? பிரதமர் பற்றி மட்டும் இல்லை, ஆளுநர் பற்றி கூட பேசுறது இல்லை. இதை நாம கேட்டா உடனே இப்ப என்ன சொல்றாரு தெரியுமா? ஆளுநரால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அப்புறம் ஏன் நாங்க அவரை பத்தி பேசணும்? அறிவு கொழுந்து மாதிரி கேள்வி கேட்டிருக்கிறார். ஒரு பொறுப்புள்ள எதிர்க்கட்சி தலைவர் பேசுற பேச்சா இது? தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் திமுக அரசின் ஏதாவது ஒரு திட்டத்தால பலனடைஞ்சிருக்கிறதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவிச்சிருக்காரு. பாஜகவும் பாமகவும் அமைச்சிருக்கிற கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணின்னு விமர்சனம் பண்ணியிருக்காரு அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம். மாநிலங்கள்ல ஆட்சியில் இருக்கிற கட்சிகளை அழிக்கிறதையே பாஜக லட்சியமா வச்சிருக்கிறதாகவும் அவர் சாடியிருக்காரு.
கடலூர்ல நடந்த தேமுதிக வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் பேசின அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம், பாஜக பாமக கூட்டணியானது மக்கள் நலனுக்கான கூட்டணி இல்ல, சந்தர்ப்பவாத கூட்டணின்னு கடுமையா விமர்சிச்சிருக்காரு. NLC-க்கு எதிராக போராடிய பாமக இப்போ எந்த கூட்டணியில இருக்குன்னு கேட்டிருக்காரு சி.வி. சண்முகம். மத்திய பொது நிறுவனம் NLC போராட்டம் நடைபெற்றது. அந்த போராட்டத்தை எதிர்த்து கடுமையாக போராடுவோம், கடலூர் மாவட்டத்தை கிடுகிடுக்கு வைப்போம், அந்த NLC நிறுவனத்தை செயல்படாமல் நிறுத்துவோம் என்று பேசியவர்கள் இன்றைக்கு எங்கே இருக்கிறார்? எந்த கூட்டணியிலே இருக்கிறார்? யாரோடு இருக்கிறார்? யாரை எதிர்த்து போராடினார்? மத்திய அரசாங்கம் பாரதிய ஜனதாவை எதிர்த்து போராடினார். இன்றைக்கு அந்த பாரதிய ஜனதா கூட்டணியிலே இன்றைக்கு அந்த கட்சி கூட்டணி வைத்திருக்கிறது. நாங்கள் கேட்கிறோம், இப்ப அந்த NLC நிறுவனம் அந்த 3வது சுரங்கத்தை கையகப்படுத்துவதை கைவிட்டுடுமா? கைவிட்டுருவாங்களா? இல்லை அவர்கள் தேர்தல் அறிக்கையிலே அவர் வேட்பாளர் அறிவிப்பாரா? பேசுவாரா? இவங்க நிறைவேற்றுவாங்களா? செயல்படுத்த முடியுமா இவர்களால்? ஆக சந்தர்ப்பவாத கூட்டணி, ஆதாயத்திற்காக சேர்ந்திருக்கிற கூட்டணி, மக்கள் நலன் கிடையாது, சமுதாய நலன் கிடையாது. அவர்களுக்கு தேவையெல்லாம் அவருடைய சொந்த நலன். புதுச்சேரியில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் பேசின சி.வி. சண்முகம், துரோகியோடு சேர்ந்து அதிமுகவை அழிச்சிடலாம்னு பாஜக முயற்சி பண்ணதாகவும், எல்லா மாநிலத்திலையும் இதே வேலையை தான் பாஜக லட்சியமா வச்சிட்டு இருக்கிறதாவும் குற்றம் சாட்டியிருக்காரு. பாஜகவில் இருக்கிற 80% பேரு வேற கட்சிகள்ல இருந்து வந்தவங்க தானும் சி.வி. சண்முகம் சாடியிருக்காரு. எப்படி இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இந்த கட்சியிலே அடையாளம் காணப்பட்டு பெயர், பதவி, சுகம், கட்சியினுடைய முதலமைச்சர் பதவி வரை அனுபவித்தவர்கள் இந்த இயக்கத்தையே காட்டி கொடுத்தார்களோ, அதே போன்று இங்கே எதிரி மட்டுமல்ல, நம்மோடு உறவாடி இந்த இயக்கத்தை துரோகியோட உதவியோடு அழைத்து விடலாம் என்று நினைத்து இருந்த அந்த பாரதிய ஜனதா கட்சி அந்த பணியை இங்கே பாண்டிச்சேரியிலையும் பண்ணிச்சு. அவருடைய லட்சியமே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய லட்சியமே, எங்கெல்லாம் அவர் ஆட்சியில் இல்லையோ, எங்கெல்லாம் அவர் பிரதான கட்சியாக இல்லையோ, அங்கே இருக்கின்ற ஆளுகின்ற அரசிலே நட்போடு பழகுவது, இல்லை கூட்டணி சேருவது, இல்லை அங்கே இருக்கிற பிரதான கட்சியிலே நட்பு வைத்துக் கொள்வது, கூட்டணி வைத்துக் கொள்வது, பிறகு அந்த கட்சியை ஆட்சியை கவுப்பது, இல்லை அந்த கட்சியை பிளப்பது, பிறகு அந்த கட்சியை அழிப்பது. இதுதான் இந்தியாவில் இன்றைக்கு நடைபெற்று கொண்டு வருகிறது. அதுதான் இங்கே பாண்டிச்சேரியில் இன்றைக்கி நடந்துக்குது. இன்றைக்கி பாரதிய ஜனதாவில் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற 80% பேர் அந்த கட்சியினுடைய உறுப்பினரே கிடையாது. எல்லாம் மாற்றுக் கட்சியிலேருந்து வந்தவங்க தான். கோவையில் நடந்த அதிமுக கூட்டத்தில் பேசின முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி, முதல்ல வாக்குச்சாவடியில ஆளை போட்டுட்டு பாஜக எங்க கூட போட்டிக்கு வரட்டும்னு சவால் விட்டிருக்காரு. பாஜகவை பத்தியெல்லாம் எங்களுக்கு கவலை இல்ல, தமிழ்நாட்டுல திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டின்னு சொல்லியிருக்காரு எஸ்.பி. வேலுமணி. கணக்கிலேயே இல்ல, அவங்கள பத்தி கவலையும் இல்லை. ஏன்னா போட்டிக்கே வர முடியும். எப்படி போட்டிக்கு வர முடியும்? வாட்ஸ்அப்ல, ட்விட்டர்ல இதுல அப்படியே பேட்டி கொடுத்துட்டு இருந்தா போட்டிக்கு வந்துட முடியுமா? வர முடியுமா? ஆரியர்களுக்கு என்ன ஓட்டு இருக்கு உங்களுக்கு? ஒவ்வொரு தேர்தல் நீங்க தான் உங்களுக்கு தான் தெரியும். ஒவ்வொரு ஊர்ல என்ன ஓட்டு வாங்குவாங்க. நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், பாரதிய ஜனதா கட்சி 10 பூத்துல ஆள் போடுங்க பாப்பா, எல்லா பூத்துலையும். அதுக்கப்புறம் எங்களோட போட்டிக்கு வாங்க, போட்டிக்கு வாங்க. அடுத்து இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு 4% ஓட்டு வச்சுக்க, மீறி அவருக்கு நல்ல செல்வாக்கு வந்துருச்சு அப்படின்னா 10% ஓட்டு வாங்குவாங்க. 10%, 12%, 15% வாங்கினாலும் ஜெயிக்க முடியுமா? ஜெயிக்க முடியுமா? திமுக போட்டி தமிழ்நாட்டில்
அதிமுக 6 மாசமா எல்லா கட்சிகள் கிட்டையும் கூட்டணிக்கு வாங்க வாங்கன்னு பேசிட்டு கடைசியா தான் எங்க கிட்ட வந்தாங்கன்னு சொல்லியிருக்காரு பாட்டாளி மக்கள் கட்சியோட தலைவர் அன்புமணி ராமதாஸ். திருமாவளவன் சீமான் கிட்ட கூட்டணிக்கு வரணும்னு எடப்பாடி பழனிசாமி அழைப்பு விடுத்ததாகவும் அன்புமணி சொல்லியிருக்காரு. ஒரு முறை 2 முறை 4 முறை 5 முறை எத்தனை முறை கேட்டுட்டு இருக்காரு திருமாவளவன் அவர்கள், எங்க கூட்டணிக்கு வாங்க, எங்க கூட்டணிக்கு வாங்க, எங்க கூட்டணிக்கு வாங்க. சீமான் அவர்களை கேட்டுட்டு இருக்கிறார். கடைசியில் யாரும் வரல. அதன் பிறகுதான் எங்ககிட்ட கோரிக்கை வாங்க. எவ்வளோ சொல்லணும்னா எவ்வளோ இருக்கு. பட் ஐ டோன்ட் வாண்ட் டு இதுக்குள்ளே போக விரும்பலை. நான் முடிவு எடுத்துட்டோம். அதுதான் இன்னும் எங்களுடைய நிலைப்பாடு எடுத்துட்டோம். தேர்தல் வந்தாலே விதவிதமா சுயேட்சை வேட்பாளர்கள் கிளம்பி வர்றது வழக்கம்தான். அவங்களோட நடவடிக்கைகளும் வாக்குறுதிகளும் எல்லாரையும் திரும்பி பார்க்க வைக்கும். வேட்புமனு தாக்கலுக்கான கடைசி நாளான நேத்தும் அப்படி பல சம்பவங்கள் நடந்திருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். திண்டுக்கல்ல சுயேட்சை வேட்பாளரா வேட்புமனு தாக்கல் பண்ண அன்புரோஸ் அப்படிங்கிறவர் வந்தாரு. ஆட்சியர் அலுவலகத்துக்கு பக்கத்துல அவர் வந்ததும் அவரோட ஆதரவாளர் ஒருத்தர் செல்போன்ல பாட்டை போட வேட்பாளர் ஆடன்னு உற்சாகமா போய் வேட்புமனு தாக்கல் பண்ணிருக்காங்க. நாமக்கல்ல சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் மாட்டு வண்டியில நின்னுகிட்டே வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணிருக்காரு சுயேட்சை வேட்பாளர் சதீஷ். ரோட்டுல நேரா போகாம அடம்பிடிச்ச மாடுகள் ரெண்டும் குறுக்கும் மறுக்குமா போனதால ஆட்சியர் அலுவலகத்திற்கு வர்றதுக்குள்ள படாத பாடுபட்டிருக்காரு சுயேட்சை வேட்பாளர் சதீஷ். மதுரையில வேட்புமனு தாக்கல் பண்ண வந்த சுயேட்சை வேட்பாளர் வேழவேந்தன், வேட்புமனு தாக்கல் பண்ண வந்தா என்னோட டேட்டாவையெல்லாம் நீங்க தானே எடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காரு. தாக்கல் பண்ண வரேன் அப்படின்னா என்னோட டேட்டாவை நீங்க எனக்கு தூக்கி போடுங்க சார். தட் இஸ் தி டிஜிட்டல் இந்தியா. ஜஸ்ட் யூ ரிட்டன் இன் 1991 அந்த மாடல்ல இருக்கு இந்த பள்ளியை. இந்தியன் கொடுத்தா தான் நான் மாத்திரை கொடுப்பேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இட்ஸ் ஓல்ட் லெவல். Can you improve yourself? Don't line a candidate because I am a single man. But all those persons, nearly more than the lakh of the persons in the government. Okay. Very much. தொடர்ந்து அவர் செய்தியாளர்கள்ட்ட பேசும்போது வேட்புமனுவுல 921 கோடி ரூபாய் சொத்து இருக்கிறதா காட்டியிருக்கிறதாவும் அது வெறும் 10% தான் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வாய்ப்பிழக்க வச்சுட்டாரு. அது மட்டும் இல்லாம நான் சாதாரண ஆள் கிடையாதுங்க, சோழர் பரம்பரையிலிருந்து வேட்புமனு தாக்கல் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அமைதிப்படை சத்யராஜையும் ஞாபகப்படுத்தினாரு. எனக்கு பூர்வீகம் அப்படின்றது மதுரை. அதற்கு முன்னான பூர்வீகம் தென்கரை அப்படின்னு சொல்லக்கூடிய கிராமம். இப்போ இருக்கிறது எங்க இருக்கு? இப்போ இருக்கிறது நான் தோப்பூர், திருப்பரங்குன்றம் தொகுதியில் தோப்பூர் கிராமத்தில் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். உங்க சொத்து மதிப்பு எவ்வளோ காட்டியிருக்கீங்க? சொத்து மதிப்பு 921 கோடி ரூபாய் காமிச்சிருக்கேன். அது என்னுடைய சொத்துல ஒரு 1/4 பங்கு அல்லது 10% தான் இருக்கும். மற்ற சொத்துக்கள் எல்லாமே ஆக்குப்பையில் இருக்கு, உளவடை அந்த மாதிரியான பொறுப்புகளில் இருக்கு. அவங்களாலையும் விற்க முடியல அப்படின்னு என்னை அணுகுறாங்க. அப்போ நீங்கள் ஜமீன் பரம்பரையா? ஜமீன் பரம்பரை. எந்த ஊர் ஜமீன்? மாம்பட்டி ஜமீன். சோழர் பரம்பரையை சார்ந்தவங்க. இதையெல்லாம் பார்த்த பொதுமக்கள் தேர்தல் முடிகிற வரைக்கும் இன்னும் எவ்வளவெல்லாம் காமெடியை பார்க்கணுமோ அப்படின்னு அழுத்துக்கிட்டாங்க. விருதுநகர் பாஜக வேட்பாளரான ராதிகா சரத்குமார் கூட்டம் சேராததால பாதியிலேயே பிரச்சாரத்தை முடிச்சிட்டு சென்னைக்கு கிளம்பிட்டாரு. அவங்க போனா பிரச்சாரத்தை நிறுத்த முடியுமானு மனம் தளராம பிரச்சாரத்தை கண்டினியூ பண்ணியிருக்காரு சரத்குமார். இதுக்கு நடுவுல ராதிகாவை எதிர்த்து பாஜக நிர்வாகி ஒருத்தர் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காரு. என்ன விவரம்னு இப்ப பார்க்கலாம். சமத்துவ மக்கள் கட்சியை பாஜகவோட இணைக்க ராத்திரி 2 மணிக்கு முடிவெடுத்து சரத்குமார் இணைச்சதை அடுத்து விருதுநகர் தொகுதி வேட்பாளரா ராதிகா சரத்குமார் அறிவிச்சது பாரதிய ஜனதா கட்சி. ஆச்சு இல்லீகல் ஆரம்பிச்ச நீங்க இப்ப இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, இதுக்கு மேல போகணுமா? வேட்புமனு தாக்கல் பண்ண வேகத்துல பிரச்சாரத்துக்கு கிளம்பிட்டாங்க ராதிகா. ஆனா சிலைமான் பகுதி, சிந்தாமணி, அனுப்பானடின்னு பிரச்சாரத்துக்கு போன எந்த இடத்துலயும் கூட்டம் சேராததால டென்ஷன் ஆகிட்டாங்க ராதிகா. முதல் முறையாக நான் வேட்பாளராக நான் நிற்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியில் தாமரை சின்னத்தில் நான் நிற்கிறேன். நான் ஏன் நிற்கிறேன்? உங்களுக்காக நல்லது செய்யணுங்கிறதுக்காக நான் இங்க வந்திருக்கேன்.
நீங்க என்ன நம்புறீங்களா? நம்புறீங்க. கூட்டமே இல்லாத இடத்துக்கெல்லாம் தன்னை அலக்கழிச்சதால கடுப்பாகி பிரச்சாரத்தை பாதியிலேயே முடிச்சிட்டு ராதிகா சரத்குமார் சென்னைக்கு கிளம்பிட்டாங்க. நட்சத்திர வேட்பாளரா ஜொலிப்பாங்கன்னு பார்த்தா நடுவழியிலேயே விட்டுட்டு போயிட்டாங்களேன்னு பாஜக தொண்டர்கள் புலம்ப பிரச்சாரத்தை கண்டினியூ பண்ணாரு சரத்குமார். ராதிகா சரத்குமார் பிரச்சாரத்துக்கு கூட்டம் கூடாதது ஒரு பக்கம்னா, ராதிகாவுக்கு எதிராக பாஜக நிர்வாகி ஒருத்தரே போட்டி வேட்பாளராக களமிறங்கிட்டாரு. விருதுநகர்ல சீட்டு கேட்டு ஏமாந்து போன பாஜக நிர்வாகியான வேதா சுயேட்சை வேட்பாளரா வேட்புமனுவும் தாக்கல் பண்ணியிருக்காரு. நான் தமிழ்நாடு பாஜக சார்பில் போட்டியில்லைங்க, டெல்லி பாஜக மோடி அணி சார்பா விருதுநகர்ல போட்டியிடுறேன்னு புதுவிதமான விளக்கத்தையும் அவர் கொடுத்திருக்காரு. பாஜக சீட் கொடுக்கவில்லை, அதுக்காக தான் இப்ப நாங்க தனி அணி டெல்லி பாஜக மோடி அணி சார்பாக நாங்க நிக்கிறோம். இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் அது இப்போதானே விதைச்சிருக்கோம். ரூல்ஸ் இருக்கு, எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்களே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. மோடி எனக்கு கேரண்டி கொடுத்துருக்காரு. ஆமா, இப்பயும் கேரண்டி இருக்கனால தாங்க மோடி அணி நிக்கிறோம். நாங்க துணிச்சல் தான் நிக்கிறோம். அதே விஷயத்தை துணிச்சல் தான் சொல்றோம். டெல்லி பாஜக மோடி அணி சார்பாக தான் இந்த கேண்டிடேட். வேறு தமிழக பாஜக சார்பாக கிடையாது. டெல்லி பாஜக மோடி அணி சார்பாக தான் இந்த கேண்டிடேட் டாக்டர் வேதா. தமிழக பாஜக வேட்பாளரை தோற்கடிக்கிறதுக்காண்டி இல்ல வெறும் அவங்களுக்கு கிடையாதுங்க. அவங்களுக்கு கிடையாது. எல்லாத்தையும் எதிர்த்து நாங்க நிக்கிறோம். நாட் ஒன்லி பிஜேபி, எல்லாத்தையும் எதிர்த்து தான். தொகுதிக்கு வந்து வேட்புமனு தாக்கல் பண்ண 4 நாள்ல வேட்பாளர் ராதிகா சரத்குமார் கிளம்பி போக, போட்டி வேட்பாளர் களத்துல குதிக்க, இன்னும் அடுத்தடுத்து என்னென்ன நடக்க போகுதோன்னு குழம்பி போயிருக்காங்க பாஜக தொண்டர்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.